கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஆராதனைக்கு கடந்து வந்த உங்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நம்ம வாசித்த சங்கீதத்திலிருந்து ஒரு சில வசனங்கள் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. சங்கீதம் 119வது அதிகாரத்துல 17 முதல் நம்ம வாசித்தோம். இந்த நாளிலும் கூட இந்த சங்கீதம் 119வது சங்கீதம் எல்லாருக்குமே தெரியும். பெரிய அதிகாரம், பெரிய சங்கீதம். 176 வசனங்கள் இருக்கிறது. அந்த 176 வசனங்களுமே ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். எல்லாமே நமக்கு வேதமே படிக்க பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வேதம் வாசிக்கவே ஒரு விருப்பம் இல்லாம இருக்கேன், ஒரு ஆசை இல்லாம இருக்கேன் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனும் இந்த 119வது சங்கீதத்துல ஒவ்வொரு வசனமா பாத்தீங்கன்னா 8 அடியா இருக்கும். ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு 8 வசனத்தை படிச்சாலும் போதும், ஒரு ஆசை நமக்குள்ளாக என்னன்னா வந்துரும். வேதத்தை படிக்க எனக்கு விருப்பம் இல்ல, அதற்கான வாஞ்சை எனக்கு வேணும் அப்படின்னா இந்த 119வது சங்கீதத்தை எடுத்து நம்ம வாசித்தோமானால் ரொம்ப, அதாவது படிக்க ஆசையே இல்லைனாலும் அது நமக்குள்ளாக என்னன்னா ஒரு ஆசை வந்துடும் நமக்குள்ளாக. இந்த 119வது சங்கீதம் ரொம்ப அருமையான அதிகாரம். நீங்க வீட்டுல போய் ஒவ்வொரு வசனமா நீங்க படிச்சு பாருங்க. நமக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும், நமக்கு ரொம்ப மனமகிழ்ச்சியா இருக்கும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு வசனத்திலுமே பாத்தீங்கன்னா அவருடைய கற்பனை, அவருடைய நீதி நியாயங்கள், அவருடைய பிரமாணம், அவருடைய சாட்சி, அவருடைய வேதம், இது எல்லாமே அவருடைய வசனத்தை நம்ம படிக்க படிக்க ஒரு ஆசைய, ஒரு வாஞ்சைய நமக்குள்ளாக தூண்டும். இதுல பாருங்க, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். ஒவ்வொரு நாளும் நம்ம வேதத்தை கட்டாயம் படிக்கணும், படிச்சுதான் ஆகணும். நம்ம வேலைக்கு 8 மணி நேர வேலைக்கு நம்ம என்ன பண்றோம், முக்கியத்துவம் ரொம்ப கொடுக்குறோம். ஒரு காரியங்களுக்கு நம்ம போகணும் அப்படின்னா நம்ம முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு போறோம். ஆனா ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட நமக்கு இந்த வேதத்தை படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி 8 மணி நேரத்துல நம்முடைய அன்றாட வேலைகளை நம்ம பார்க்கிறோமோ, குளிக்கிறது ரொம்ப முக்கியம், சாப்பிடுறது ரொம்ப முக்கியம், வேலையை பார்க்கறது ரொம்ப முக்கியம். அதை காட்டிலும் தேவனுடைய வார்த்தையை படிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வாசிக்கணும். அதை நம்ம எப்படி வாசிக்கணும் அப்படின்னா, சாதாரணமா மேலோட்டமா நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம படிக்க கூடாது. ஏதோ நம்ம படிக்கணுமே, நம்ம இந்த நாளை நம்ம படிச்சுட்டு போகணுமே அப்படின்னு ஒரு சாதாரண நம்ம படிக்காம ஆவிக்குரிய கண்களை நம்ம திறந்து என்ன பண்ணணும், படிக்கணும். நிறைய பேர் இந்த வசனத்தை பார்த்த உடனே உடைய வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்துடும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். என்னோட கண்ணை திறந்துதானே நான் படிக்கிறேன்னு சொல்லி நினைக்கலாம். ஆனா நம்ம ஆவிக்குரிய கண்களை திறந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வேதத்தை ஒவ்வொரு நாள் நம்ம படிக்கணும். பாஸ்டர் எங்களை அடிக்கடி சொல்லுவாரு, வேதத்தை படிக்கிறதுக்கு குடும்ப ஜெபம் பண்றதுக்கு 1/2 மணி நேரம் ஒதுக்குறோம். அது 8 to 8:30னா 8:30 தாண்டி 1 நிமிஷம் கூடுனா கூட நம்மளால உட்கார முடியல. அங்கிட்டு இங்கிட்டு நெளிக்கிறோம், டைமை பாக்குறோம், மணியை 100 தடவை பாத்துடுறோம். ஆனா நம்ம ரீல்ஸ் பாக்குறதுக்கும் செல்போனை பாக்குறதுக்கும் கண்ட்ரோல் இல்லாம நேரம் போய்கிட்டே இருக்கிறது தெரியாம நம்ம அநேக நேரங்கள்ல நம்ம என்ன பண்றோம், நம்ம டைம் வேஸ்ட் பண்றோம். எல்லாருமே கணக்கு தான், பேசுற நானும் கணக்கு தான். ஆனா அவருடைய வேதத்தை நம்ம என்ன பண்ணணும்னா அந்த அதிசயங்களை நம்ம பார்க்கணும். உலகத்துல 7 அதிசயம் 8 அதிசயம் இருக்குதுன்றான். ஆனா ஒவ்வொரு அதிசயத்தை நம்ம பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துல நம்ம போயிட்டோம் அப்படின்னா அந்த அதிசயம், அந்த மனமகிழ்ச்சி கொஞ்ச நேரத்துல நம்மளை விட்டு போயிரும். எத்தனையோ பேர் நம்ம டூர் போறோம், அப்படிதானே? எதுக்காக போறோம்? ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், அதனால ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக நம்ம போறோம். ஆனா போயிட்டு வந்த உடனே அந்த சந்தோஷம் நம்மள்ட்ட நிலைச்சு நிக்குது அப்படின்னா இல்ல. ஆனா அதை காட்டிலும் இந்த வேதத்தை நம்ம படிச்சோம் அப்படின்னா, வேதத்தை நம்ம தியானிச்சோம் அப்படின்னா அந்த சந்தோஷம் மட்டும்தான் நமக்குள்ளாக நிலைத்து நிற்கக்கூடியது. நாளையில வாலிப பிள்ளைகளா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், நம்ம வேதத்தை எவ்வளவு நேரம் நம்ம படிக்கிறோம் அப்படின்றது கொஸ்டின் மார்க் தான். ஒரு 5 நிமிஷம் கூட இல்ல. காலண்டர் பாஸ்டர் கொடுத்திருக்கிறாரு, இன்னைக்கு ஏதோ வசனம் எனக்கு இருக்குது, அந்த வசனத்தை மட்டும் நம்ம பார்த்துட்டு போகிறவங்களா இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் எழுந்தவுடன் நம்முடைய அன்றாட வேலைகள் எவ்வளவு முக்கியமோ அதை காட்டிலும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வேதத்தை வாசிக்கணும். ஒருவேளை காலையில என்னையால படிக்க முடியல அப்படின்னா இரவு நேரங்களை நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அதிகாரமாவது நம்ம என்ன பண்ணணும்னா படிச்சுட்டு படுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் அங்க பார்க்கிறோம், வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்துடணும். ஏன் அப்படின்னா ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறக்கணும். அத பரிசுத்த ஆவியானவருடைய துணை கொண்டுதான் நம்ம இந்த வேதத்தை படிக்க முடியும். அவருடைய துணை இல்லாம இந்த வேதத்தை நம்ம படிச்சோம்னா ஏதோ ஒரு நாவல் வாசிக்கிற மாதிரி, ஒரு பத்திரிகையை வாசிக்கிற மாதிரி, ஒரு கதை புத்தகத்தை வாசிக்கிற மாதிரிதான் இருக்கும். ஏதோ போட்டிருக்கு அதனால நம்ம படிக்கிறேன்னு சொல்லி இருக்க கூடாது.
நுனிப்புள்ள மேயிற மாதிரி நம்ம வேதத்தை படிக்க கூடாது, வாசிக்க கூடாது. நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து கொண்டு, ஆண்டவரே உங்க ஒத்தாசையோடு நான் இதை படிக்கணும், எனக்கு புரிந்து கொள்ளாத அந்த மறைப்பொருட்களை எனக்கு வெளிப்படுத்தும் என்று சொல்லி நம்ம செபிக்கும் பொழுது ஆண்டவர் அதை வெளிப்படுத்துவார். ஏன் தெரியுமா? ஏன் ஆவிக்குரிய கண்களை திறக்கணும் தெரியுமா? வேதத்துல நம்ம பார்க்கிறோம், பிசாசானவன் பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினானா. அப்ப மனதை குருடாக்குனா அப்படின்னா நம்முடைய இருதயத்தை சாத்தான் வந்து குருடாக்க ஒரு நாள் இடம் கொடுக்க கூடாது. அப்ப நம்ம நினைக்கலாம், ஏன் இந்த வசனத்தை இப்படி போட்டிருக்கிறாரு, ஏன் நம்முடைய வந்து ஆவிக்குரிய கண்களோடு ஏன் படிக்கணும் அப்படின்னா, சாத்தான நம்முடைய மனதை குருடாக்குறதுக்கு இடம் கொடுக்காம நம்முடைய வேதத்தை நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து நம்ம படிக்கும் பொழுது நிறைய அதிசயங்கள் இதுல போட்டிருக்குது, நிறைய அற்புதங்கள் இருக்குது. அப்ப அந்த வாழ்க்கை, அந்த அதிசயம் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணணும்னா நடக்கும். ஒவ்வொரு நாளும் நாங்க நைட்ல நாங்க ஃபேமிலி ப்ரேயர் பண்ணும் போது பாஸ் சொல்லுவாங்க, இந்த வேதத்தை எங்க கண்கள் இப்படி ஒத்தி வச்சு இந்த வசனத்தை நாங்க சொல்லிட்டு தான் நாங்க வேதத்தை படிப்போம். நாங்க இப்படி சாதாரணமா அப்படி வந்து எடுத்தோன்னா நாங்க படிக்க மாட்டோம். இந்த வசனத்தை எங்களுடைய கண்களோடு ஒட்டி கொண்டுதான் நாங்க, ஆண்டவரே நம்முடைய வேதத்துள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்துடலும், இந்த வசனத்தை நீங்க சொல்லிட்டு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களோடு பேசுவார். நம்ம ஆண்டவரோடு பேசுறதுக்கு, ஆண்டவர் நம்மளோடு பேசுறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். நம்ம ஜெபம் பண்ணும் போது லொடலொடலொடன்னு நம்முடைய தேவைகளை தான் நம்ம சொல்லி ஜெபம் பண்றோம், நம்ம அவரோட தான் பேசுறோம். ஆனா ஆண்டவர் நம்மளோடு பேசுறதுக்கு எது அப்படின்னா, இந்த வேதத்தை நம்ம வாசிக்கும் போது மட்டும்தான் கர்த்தர் நம்மளோடு பேசுவா. ஏன்னா அப்ப பவுலப்போஸ்தலர் பேசும் பொழுது லீதியாளின் இருதயத்தை கர்த்தர் திறந்தாராம். அப்போ நம்ம இருதயத்தை கர்த்தர் திறக்கணும். பாஸ்டர் பேசக்கூடியதான வசனமோ அல்லது நாம வேதத்தை படிக்கும் போது கர்த்தர் நம்மளோடு பேசணும் அப்படின்னா நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் முதலாவது திறக்கப்பட வேண்டும். அதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஆண்டவரே என்னுடைய மனக்கண்களை திறந்துருளுங்க, ஆண்டவரே இந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும், உங்க வேதத்தில் உள்ள மறைப்பொருட்களை நான் நல்லா தியானிக்கணும், எனக்கு அதை வெளிப்படுத்துங்க. நீங்க புரியாம அந்த வேத வசனத்தை படிச்சா கூட கர்த்தர் அந்த வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார், அதை புரியும்படிக்கா கர்த்தர் உதவி செய்வார். இந்த 119 சங்கீதத்தை ரொம்ப எல்லாமே ரொம்ப முக்கியமான வசனம். அல்ல நம்ம பார்க்கிறோம், பிரபுக்களும் எனக்கு விரோதமா உட்கார்ந்து பேசுறாங்க, ஆனா நான் என்ன பண்றேன் தெரியுமா, உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். நமக்கு விரோதமா யார் பேசினாலும் பேசிட்டு போகட்டும், ஆனா நாம என்ன செய்யணும் அப்படின்னா அவருடைய பிரமாணங்களை நம்ம தியானிக்கணும், அவருடைய வேதத்தை படிக்கணும். உலகத்துல எத்தனையோ அதிசயங்கள் இருக்கலாம், ஆனா அதற்கு மாறாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவருடைய வேதத்தை நம்ம படிக்கணும். நமக்கு விரோதமா யார் எழுதினாலும் சரி, வேதத்தை நம்ம எப்ப படிக்கல அப்படின்னா இரவும் பகலும் நம்ம என்ன பண்ணலாம், படிக்கலாம். நம்ம துக்கம் வரும்போது மட்டுமல்ல, நம்ம சந்தோஷமா இருக்கும்போது மட்டுமல்ல, எல்லா நேரங்களிலும் நம்ம ஆண்டவருடைய வேதத்தை படிக்க படிக்க அதை நீர்வூற்றாய் நமக்குள்ளாக என்ன பண்ணும்னா வந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்ம துக்கமா இருக்கும்போது இதே 119 பார்க்கிறோம். அதாவது 90வது வசனத்துல பாருங்க, 92ல உமது வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். அப்ப நமக்கு துக்கமான நேரங்கள் வரும்போது ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு ஒரு வசனத்தை தாங்க ஆண்டவரே, அந்த துக்கம் என்ன பண்ணிரும், அந்த வசனத்தை நம்ம படிக்கும் போதே, அவருடைய வேதத்தை படிக்கும் போதே அந்த துக்கம் நம்மளை விட்டு போயிரும். அவருடைய வேதம் தான் நம்முடைய மனமகிழ்ச்சி, அவருடைய கற்பனை தான் நம்முடைய மனமகிழ்ச்சி. இந்த மனமகிழ்ச்சிக்கு நிகரா இந்த உலகத்துல எத்தனை கோடி கொடுத்தாலும் சரி அதற்கு இணையே ஆகாது. நம்ம துக்கமா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, எல்லா நேரங்கள்லயும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம உலகத்தோட பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதை காட்டிலும் 2 மடங்கு அல்ல, எத்தனையோ 1000 மடங்கு அல்ல, நம்ம என்ன பண்ணணும்னா அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது ஆண்டோடைய ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயமா கிடைக்கும். எங்க வாழ்க்கையில நாங்க உணர்ந்திருக்கோம். அதனால நம்ம எவ்வளவோ நேரங்கள்ல நம்ம மொபைலுக்கு நம்ம அதிக நேரம் யூஸ் பண்றோம், அதெல்லாம் நம்ம விட்டுட்டு இந்த வசனத்தை கேட்கிற எல்லாருக்கும் தான் சொல்றேன், அதை காட்டில் அது முக்கியம்தான், நம்முடைய வேலைக்கு ரொம்ப முக்கியம்தான். ஆனா ரீல்ஸ் பாக்குறதுனால நமக்கு அதுல ஒரு மகிழ்ச்சி கிடையாது, அது தற்சமயம் மட்டும்தான், பிரயோஜனமே இல்லை, நமக்கு நேரம் தான் போய்கிட்டு இருக்கோம். ஆனா அதை விட ஆண்டவருடைய வசனத்தை நீங்க நல்லா படிங்க, இரவும் பகலுடைய வேதத்தை தியானிங்க, அந்த மனுஷன் தான் பாக்கியவான் சொல்லி சங்கீதம் 1 சொல்லுகிறது. அதனால அதை கேட்கிறதான அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய வசனங்கள் அதிகமா வாசிங்க, நம்ம மனம் திரும்புவோம். எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் உலகத்துல கொடுக்கிறோம் அதை காட்டிலும் நீங்க ஆண்டோட வசனங்களுக்கு கொடுத்து பாருங்க, ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை வைத்து இருக்கிறார். அது எல்லாமே இந்த வேதத்துலதான் இருக்கிறது. இந்த வேதத்தை நல்லா படிங்க, ஆண்டோடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக நமக்கு வந்து சேரும். கர்த்தர் இந்த வசனங்கள் மூலமாக நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நமது நியூ கவர்னன்ஸ் ஸ்டோன் மினிஸ்ட்ரி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க.
அப்பதான் நாம போடக்கூடியதான வீடியோஸ் எல்லாமே டெய்லி உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். God bless you.